ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக். பசங்களுக்கு ஸ்கூல் வந்து 3 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. எதுக்காகனா தசராவுக்காக லீவ் விட்டுருக்காங்க. இந்த வீக்கில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி ப்ரிப்பரேஷனுக்காகவும் சேர்த்து தான் லீவுன்னு சொன்னாங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 11 வருஷம் வரைக்கும் வந்து நான் சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு துபாயில் தான் ஒர்க் பண்ணாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாரோட வாழ்க்கையும் மாறிடுச்சு. அது மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிது. கொரோனாக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்து இந்தியாவுக்குள்ளேயே நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து குஜராத்தில் தான் அங்கே ஒர்க்கு கிடச்சிது. அங்கே ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணாங்க. நாங்களும் வந்து கொரோனா டைமுங்கிறதுனால ஸ்கூல் எதுவும் ஆன்லைனில் தான் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் நாங்கள் ஹஸ்பண்ட் கூட ஒரு 9 மாதம் வந்து குஜராத்தில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் ஆனதும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் குஜராத்தில் வேறு இடத்துல ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருந்தது. அங்கே வந்து நாங்கள் லீவுக்கு மட்டும் போயிட்டு வந்தோம். ஒரு 3 மாதம் மட்டும் போயிட்டு வந்தோம். அங்கே ஜாப் முடிஞ்சதும் மும்பையில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிதுன்னு சொல்லவும் ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து எல்லாமே நல்லாயிருக்கும், நான் உங்களை கூட்ட வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 11 வருஷம் வந்து எங்களோட லைஃப் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேயே போச்சு. சரி, இந்த மாதிரியே நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகே அப்படின்னு ரெடி ஆகிட்டோம் எல்லாத்துக்கும். அதனால் தமிழ்நாட்டிலேருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். மும்பை வந்ததுக்கப்புறம் படிப்பெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அதை கற்றுக்கிறதுக்கே பசங்க வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் தடுமாறினாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கும் கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாகவே இருந்தது. இப்போ தான் கொஞ்சமாக பிக்கப் பண்ணியிருக்கோம். நம்ம ஊர்லலாம் ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, ஆனுவல்னு வைப்பாங்க. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் மொத்தமே 4 எக்ஸாம் தான். ஆனால் போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. இங்கே படிப்புக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் நாலேஜுக்கும் சேர்த்து தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆர்ட் கிராஃப்ட் ஒர்க்கு, டான்ஸு, கராத்தேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கம்பல்சரி வந்து நீங்கள் சேர்றவங்க சேருங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே செஞ்சு தான் ஆகணும். ஒரு சில்ட்ரன்ஸ் டே, ஒரு விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி கொண்டாட்டம் இந்த மாதிரி வந்தாலே வந்து ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒர்க் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க எல்லாருக்கும். 1 இயருக்கு ஈவென்ட் கேலண்டர்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டரே ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ மாறிட்டோம். என்ன மாதிரியே நீங்களும் இந்த மாதிரி வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கீங்களா? உங்களோட அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதமும் முட்டை கிரேவியும் தான் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இனி அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.